वेदांत देशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यंतसार मनवद्य गुणंबुदाग्र्यं नारायणाद्यर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यतिशेखरमाश्रयामः நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 9ல இருந்துட்டு இருக்கும். சென்ற வகுப்புல இந்த ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கத்தில் இருக்கக்கூடிய 14வது ஸ்லோகம் வரைக்கும் சோஃபார் பார்த்து முடிச்சிருக்கும். இந்த கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? சர்வாதிரிக்த சாரேன சர்வதேஜோபிபாவினா ஸ்தித சர்வோ நதோ நூர்வீம் பிராந்த்வா மேரு ரிவாத்மனா அப்படிங்கிறது இந்த கடைசியா பார்த்த 14வது ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்ததுனாக்கா, அந்த திலீபன் சிறந்த பலத்தை பெற்றிருந்தான், மேலும் வீரியமுடையவனாகவும் இருந்தான். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே சிறந்த புருஷனாகவும் இருந்தான். அவன் இந்த வன்மையிலும் சரி உயர்விலும் சரி மேருமலை அப்படிங்கிறது அவனுக்கு உபமானமாக கூறப்படுகின்றது. இதுதான் மகாகவி காளிதாசன் அந்த கடைசியா பார்த்த 14வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய தாத்பரியமாக நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 15 மற்றும் 16வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம், அன்வயம், பிரதிபதார்த்தம், பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இருக்கும். ஸ்லோகம் நம்பர் 15 என்ன அந்த ஸ்லோகம் பாருங்க. ஆகார சதிருஷ பிரஜ்ஞா பிரஜ்ஞயா சதிருஷாகமஹ ஆகமைஹி சதிருஷாரம்பஹ ஆரம்ப சதிருஷோதயஹ. இந்த ஸ்லோகத்துல சம்பிரதி திலீபம் ராஜானம் வர்ணயதி. நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்? திலீபன் அப்படிங்கிற ஒரு ராஜா அந்த வம்சத்தில் தோன்றினான்னு சொன்னோம். அந்த ராஜா எப்படி காணப்படுகிறான் அப்படிங்கிற வர்ணனைய தொடர்ந்து மகாகவி காளிதாசன் சொல்லிண்டே வரார். அந்த ரீதியில இந்த ஸ்லோகமும் அப்படிதான் இருக்கு. சம்பிரதி திலீபம் ராஜானம் வர்ணயதி. என்ன சொல்றார் பாருங்கோ. ஆகார சதிருஷ பிரஜ்ஞா பிரஜ்ஞயா சதிருஷாகமஹ ஆகமைஹி சதிருஷாரம்பஹ ஆரம்ப சதிருஷோதயஹ அப்படிங்கிறது 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்கோ. திலீபன் அவனுடைய உருவத்திற்கு தகுந்த அறிவை பெற்றிருந்தான். ஆகார சதிருஷ பிரஜ்ஞான்னு என்ன அர்த்தம்னாக்கா, அவனது ஆகாரம் இருக்கு இல்லையா, உருவம், அந்த உருவத்திற்கு தகுந்த அறிவை பெற்றிருந்தான். பிரஜ்ஞான அது அறிவு பெற்றிருந்தான். அது மட்டும் இல்ல, பிரஜ்ஞயா சதிருஷாகமஹா, அதாவது பிரஜ்ஞான அறிவுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அறிவிற்கு சதிருஷாகமஹா தக்க சாஸ்திரத்தில் பயிற்சி உடையவனாக இருந்தானா. அவனது தோற்றம் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, அவனுடைய உருவத்திற்கு ஏற்றார் போல் அறிவை பெற்றிருந்தான். போன ஸ்லோகத்தில் அவனது உருவம் எப்படி இருக்குன்னு வர்ணிச்சார். இந்த ஸ்லோகத்துல அந்த உருவத்திற்கு தகுந்தாற் போல் அறிவை உடையவனாகவும், மேலும் அறிவிற்கு தகுந்த சாஸ்திர பயிற்சி உடையவனாகவும் பெற்றிருந்தான். அதோடு நிறுத்திடல, ஆகமைஹி சதிருஷாரம்பா, எந்த அளவுக்கு சாஸ்திரத்தில் பயிற்சி பெற்றிருந்தானோ அப்படி தகுந்த முயற்சியை உடையவனாகவும் இருந்தான். சாஸ்திரம் படிக்கிறதோடு மாத்திரம் இருந்தா முடியாது, அது அபியாசம் பண்ணணும். அதான் முயற்சி. தகுந்த முயற்சியும் பெற்றிருந்தான். அது மட்டும் இல்ல, அந்த முயற்சிக்கு தக்க பயனையும் அடைந்திருந்தான். யாரு? அந்த திலீபன். ஆகார சதிருஷ பிரஜ்ஞா, ஆகாரம்னா அவனது தோற்றம், உருவம், அந்த உருவத்திற்கு ஏற்றார் போல் பிரஜ்ஞா அறிவை பெற்றிருந்தான். அது மட்டும் இல்ல, அந்த அறிவிற்கு தகுந்த சாஸ்திர பயிற்சியை உடையவனாகவும் இருந்தான். அதோடு நிப்பாட்டாம என்ன சொல்ற பாருங்கோ, அந்த சாஸ்திர பயிற்சியோட சேர்ந்து தகுந்த முயற்சியையும் பெற்றிருந்தான். மேலும் சொல்ற, அந்த முயற்சிக்கு தக்க பயனையும் பெற்றிருந்தான். அதான் அங்க முக்கியமான விஷயம். ஆகார சதிருஷ பிரஜ்ஞா. போன ஸ்லோகம் வரைக்கும் என்ன பார்த்தோம்?
திலீபனுடைய தோற்றம் எவ்வாறு இருந்ததுன்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட தோற்றத்தை உடைய அந்த திலீபன் அந்த தோற்றத்திற்கு தகுந்த அறிவை பெற்றிருந்தான். முதல் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்ற பாருங்க, அறிவிற்கு தக்க சாஸ்திர பயிற்சி பெற்றிருந்தான். அவனிடம் எவ்வளவு அறிவு இருக்கிறதோ அதுக்கேத்த மாதிரியான சாஸ்திர பயிற்சி அவன் முறையாக பெற்றிருந்தான். அது மட்டும் இல்ல, அந்த சாஸ்திர பயிற்சிக்கு தகுந்த முயற்சியும் உடையவனாக இருந்தான். முயற்சிக்கு தக்க பயனையும் பெற்றிருந்தான். அப்படிங்கிற மாதிரி திலீபனுடைய அந்த வர்ணனைய மகாகவி காளிதாசன் தொடர்ந்துட்டே சொல்றான். ஆகார சதுருஷ பிரஜ்ஞா பிரஜ்ஞயா சதுருஷாகமஹ ஆகமைஹி சதுருஷாரம்பஹ ஆரம்ப சதுருஷோதயா அப்படிங்கிறது 15வது ஸ்லோகம். அவருடைய பதச்சேதம் என்ன பாருங்க. ஆகார சதுருஷ பிரஜ்ஞா பிரஜ்ஞயா சதுருஷாகமஹ ஆகமைஹி சதுருஷாரம்பஹ ஆரம்ப சதுருஷோதயா அப்படிங்கிறது பதச்சேதா. அன்வயா பாருங்கோ. திலீபா அந்த ராஜா ஆகார சதுருஷ பிரஜ்ஞா பிரஜ்ஞயா சதுருஷாகமஹ, அதாவது உருவத்திற்கு தகுந்த அறிவையும் அந்த அறிவிற்கு தக்க சாஸ்திரத்தையும் அவன் பயின்றான். மேலும் ஆகமைஹி சதுருஷாரம்பஹ, அப்பேற்பட்ட அந்த சாஸ்திரத்திற்கு தகுந்த சாஸ்திர பயிற்சி பண்ணாம மாத்திரம் போராது இல்லையா, தகுந்த முயற்சியும் உடையவனாக இருக்கணும் இல்லையா. அது ஆரம்ப ஆகமை சதுருஷாரம்பா. அதோட இல்லாம ஆரம்ப சதுருஷோதயா என்ன அப்படின்னாக்கா, அந்த தகுந்த முயற்சியோட அதற்கு தகுந்த பலனையும் பெற்றிருந்தான். ஆசீத் திலீபா ஆகார சதுருஷ பிரஜ்ஞா பிரஜ்ஞயா சதுருஷாகமா ஆகமேஹி சதுருஷாரம்பா ஆரம்ப சதுருஷோதயா ஆசீத் इति अन्वयः. प्रतिपदार्थः दिलीपः राजा दिलीपः आकार सदृश प्रज्ञः आकारेण सदृश बुद्धिमान्. प्रज्ञान बुद्धि प्रज्ञया प्रज्ञया बुद्धिया सदृशागमः तुल्यशास्त्री आगमैः. அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறது அடுத்த பேஜுக்கு போயிருக்கு. ஒரே நிமிஷம் இருக்கும். சாஸ்திரைஹி ஆகமைஹின்னு என்ன அர்த்தம்? சாஸ்திரைஹி இத்யர்த்தஹ. சதுருஷாரம்பஹ துல்லிய கர்மவான், கரெக்டா அந்த காரியத்தை பண்ணக்கூடியவன். ஆரம்ப சதுருஷோதயா நாம கர்மானுசாரம் பலவான். அதான் முக்கியம். என்ன கர்மா பண்றோமோ அந்த பலனுக்கு அந்த கர்மாக்கு ஏத்த மாதிரி பலன் கிடைக்கும். அப்படி ஆசீத் ஆசீத் நாம அவர்த்தத இருந்தான். யாரு? ராஜா திலீபா. பாவார்த்தா ராஜா திலீபா ஷரீரேன சமானஹ புத்திமான் ஆசீத். ஷரீரேன சமானஹ புத்திமான், சரீரத்திற்கு ஏற்றாற் போல் புத்தி உடையவனாக இருந்தான். புத்தியா சமானம் சாஸ்திரம் ஜானாதி ஸ்ம, அவனுக்கு இருந்த புத்திக்கு ஏற்ற ஈக்குவலான சாஸ்திரத்தை தெரிந்து வைத்திருந்தான். சாஸ்திரானுசாரம் காரியம் கரோதி ஸ்ம, அந்த சாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவனது காரியமானது செயலானது இருந்தது, செய்து வந்தான். காரியானுசாரம் பலம் பிராப்னோதி ஸ்ம, அந்த காரியத்தை செய்வதற்கேற்ற பலனை அடைந்தவனாக இருந்து கொண்டிருந்தான். யாரு? ராஜா திலீபா. அதான் பாவார்த்தமா கொடுத்திருக்கா. ராஜா திலீபா ஷரீரேன சமானஹ புத்திமான் ஆசீத் புத்தியா சமானம் சாஸ்திரம் ஜானாதி ஸ்ம, சாஸ்திரானுசாரம் காரியம் கரோதி ஸ்ம, காரியானுசாரம் பலம் பிராப்னோதி ஸ்ம. அதுதான் ஆகார சதுருஷ பிரஜ்ஞா பிரஜ்ஞயா சதுருஷாகமஹ ஆகமேஹி சதுருஷாரம்பஹ ஆரம்ப சதுருஷோதயா அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 15வதாக இருந்துருக்கு. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 16. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த ஸ்லோகத்திலையும் அந்த திலீபன் அப்படிங்கிற ராஜாவை வர்ணனை பண்றா மகாகவி காளிதாசன். என்னது ஸ்லோகம் பாருங்கோ. பீமகாந்தைஹி நிருபகுணைஹி
ச பபூவோபஜீவினாம் அதிருஷ்யஸ்சாபிகம்யஸ்ச யாதோ ரத்னை ரிவார்ணவஹ பீமகாந்தைஹ நிருபகுணைஹ ச பபூவோபஜீவினாம் அதிருஷ்யஸ்சாபிகம்யஸ்ச யாதோ ரத்னை ரிவார்ணவஹ அப்படிங்கிறது 16வது ஸ்லோகம். ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கத்தினுடைய 16வது ஸ்லோகமாக இருந்துருக்கு. இந்த ஸ்லோகத்துல சம்பிரதி திலீபம் ராஜானம் வர்ணயதி மகாகவி காளிதாசா. என்ன அதனுடைய அர்த்தம் பாருங்க. அதாவது இந்த திலீபனிடத்துல வீரியம் அப்படி இருக்குது. அதே மாதிரி குற்றம் பண்ணாதவாள் இவன் தண்டிக்க மாட்டான். குற்றம் பண்ணா மட்டும்தான் தண்டனை வழங்கக்கூடிய ஒரு தன்மையுடையவனாக இருந்தான் இல்லையா? அது மட்டும் இல்ல, அதாவது இவனை பார்த்தாலே பயம் ஏற்படும், அச்சம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை இவன் உடையவனாக இருந்தான் இல்லையா? அவனை பார்த்தாலே என்ன ஏற்படும்? எல்லாருக்கும் அச்சம் உண்டாக்குவனாக இவன் இருந்தான் இல்லையா? அது மட்டும் இல்ல, அரசருக்குரிய எல்லா குணங்களாலும் அந்த திலீபன் என்ன பண்ணானாக்கா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜல ஜந்துக்கள்னாலும் இந்த ரத்னங்கள் இருக்கு இல்லையா, இந்த சமுத்திரம் போல தன்னை அண்டி பிழைப்பவர்களுக்கு எப்படி இருந்தானாக்கா அவமதிக்கத்தக்க முடியாதவனாகவும் அணுக முடியாத, அதாவது ரத்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடல்ல சமுத்திரத்துலாம் இருக்கும். அப்படி அந்த ரத்னத்தை போய் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஜல ஜந்துக்கள்லாம் இருக்கும். அதை தாண்டி அந்த ரத்னங்களை எடுக்கிறது அப்படிங்கிறது சுலபமான காரியம் கிடையாது. இது நமக்கு தெரியும். ஒரு சமுத்திரத்துல நிறைய விலை உயர்ந்த ரத்ன கற்கள்லாம் இருக்கும். அந்த ரத்ன கற்களை நம்ம அடையணும்ன்ற விருப்பம் நமக்கு இருக்கும். ஆனா அதே சமயம் அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜந்துக்களால நமக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் அப்படிங்கிற அச்சமும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா இந்த திலீபன்ற ராஜா இல்லையா? தனக்கு வேண்டியத பெற்றுக்கொள்ளலான்னு மக்கள் விரும்புவா. ஆனா அவன் இந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ரத்தனங்களை எடுக்கிறது அவ்வளவு சுலபமான காரியமா? அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம உயிரையே பணைய வைக்கணும் இல்லையா? பல ஜல ஜந்துக்களை தாண்டித்தான் அந்த ரத்தனங்களை எடுக்க முடியும். அந்த மாதிரி இந்த ராஜாவினிடத்துல அந்த மக்களுக்கு அப்பேற்பட்ட அச்சம் இருந்தது. அந்த அச்சத்தை உண்டாக்கக்கூடியவனாக இந்த யார் இருந்தா? ராஜா இருந்தான். ஆனா மக்களுக்கு பிடிக்கும், அவனை பிடிக்கும். ஆனா நெருங்க முடியாது. என்ன காரணம்? அச்சத்தின் காரணம். எப்படி? அதாவது அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ரத்தன கற்கள், விலை உயர்ந்த ரத்தன கற்கள்லாம் எடுத்து அணியணும் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய ஜல ஜந்துக்களால ஆபத்து ஏற்பட்டுடும் அப்படிங்கிற அச்சமும் இருக்கும். அந்த நகையை, அந்த ஆபரணங்களை, அந்த ரத்தன கற்களை அடையணும் அப்படிங்கிற ஆசையும் உண்டு, விருப்பமும் உண்டு. அதே நேரத்துல அந்த ஜல ஜந்துக்களை பார்த்தா எவ்வாறு அச்சம் அடைவார்களோ அதை போல இந்த திலீபன் காணப்பட்டான் இல்லையா? அவன் விரும்பக்கூடியவன் தான், அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனா அவன் அச்சத்தை உண்டாக்கக்கூடியவனாக இருந்தான். யாரு? அந்த ராஜா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை சுலபமா அண்டிட முடியாது, நெருங்கிட முடியாது. அப்பேற்பட்டவனாக அந்த ராஜா இருந்து கொண்டிருந்தான். அததான் இங்க மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். பீமகாந்தைஹி நிருபகுணைஹி ச பபூவோபஜீவினாம் அதிருஷ்யஸ்சாபிகம்யஸ்ச யாதோ ரத்னைஹி இவ அர்ணவஹா அப்படிங்கிறது ஸ்லோகம். 16வது ஸ்லோகம். பதச்சேதா பீமகாந்தைஹி நிருபகுணைஹி சஹ பபூவ உபஜீவினாம் அதிருஷ்யஹ ச அபிகம்யஹ ச யாதோ ரத்னைஹி இவ அர்ணவஹ அப்படிங்கிறது பதச்சேதா. அன்வயः பீமகாந்தைஹி நிருபகுணைஹி சஹ உபஜீவினாம்
யாதோரத்னைஹி அர்ணவஹ இவ அதிருஷ்யஹ ச அபிகம்யஹ ச பபூவ. பாருங்கோ, இவன் எப்பேற்பட்டவனாக்கா பீமகாந்தைஹி, அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே பராக்கிரமமா இருப்பான், அச்சத்தை உண்டாக்கக்கூடியவனாக இருப்பான், ஆனால் விரும்பத்தக்கவனாகவும் இருப்பான். காந்தைஹி விரும்பக்கூடியவனாகவும் இருப்பான், அதே நேரத்தில் பீமகாந்தைஹி அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவனாகவும் இருந்திருப்பான். அப்படி நிருபகுணைஹி ராஜாக்களுக்கே உண்டான குணங்களால் சஹபபூவ அவன் இருந்தான். மேலும் உபஜீவினாம், உபஜீவனா அவனை அண்டி வாழ்பவர்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு உபஜீவினாம் பேர், தன்னை சார்ந்து தன்னை அண்டி பிழைப்பவர்கள் அர்த்தம். அப்படி உபஜீவினாம் அவர்களுக்கு எப்படி இருந்தானாக்கா அதிருஷ்யா அப்படின்னா அவனை அவமதிக்கிறது, அவமதிக்கவும் முடியாது, அபிகம்யா நெருங்கவும் முடியாது இல்லையா, அவனை வெறுக்கவும் மாட்டார்கள், நெருங்கவும் மாட்டார்கள். அப்படி ஒரு நிலைப்பாட்டில் அவர் தான். எதை போல? யாதோரத்னைஹீவ அர்ணவஹா அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. யாதோரத்னைஹி இவ அப்படின்னாக்கா அந்த ஜல ஜந்துக்கள் ரத்னங்கள் இருக்கும், ஜல ஜந்துக்களோட தான் அந்த ரத்னங்கள் உள்ள இருக்கும். எங்க? சமுத்திரத்துல. அதுக்கு யாதோரத்னைஹின்னு பேரும். ரத்னம் மாத்திரமா இருக்கும் சமுத்திரத்துக்குள்ள, நிறைய ஜல ஜந்துக்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். அப்பேற்பட்ட அதை அர்ணவஹா இவ இல்லையா, அர்ணவஹா இவனா சமுத்திரம் போல இவன் காணப்பட்டான். யாரு? இந்த திலீபன். சம்பிரதி திலீபம் ராஜானம் வர்ணயதி பீமகாந்தைஹி நிருபகுணைஹி சபபூவோ உபஜீவினாம் அதிருஷ்யஸ்சாபிகம்யஸ்ச யாதோரத்னை ரிவார்ணவஹ அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதா பார்த்துட்டோம். பீமகாந்தைஹி நிருபகுணைஹி சஹ பபூவ உபஜீவினாம் அதிருஷ்யஹ ச அபிகம்ய ச யாதோரத்னைஹி இவ அர்ணவஹ. அன்வயः பீமகாந்தைஹி நிருபகுணைஹி சஹ உபஜீவினாம் யாதோரத்னைஹி அர்ணவஹ இவ அதிருஷ்யஹ ச அபிகம்யஹ ச பபூவ. அப்படின்னா அர்த்தம் நெருங்கவும் முடியாமல் விரும்பவும் கூடியவனாகவும் பபூவ அந்த ராஜா இருந்திருந்தான். பிரதிபதார்த்தா பாருங்கோ. பீமகாந்தைஹி பயங்கரைஹி, பீமகாந்தைஹின்னு என்ன அர்த்தம்? பயங்கரைஹி மனோஹரைஹி ச, பயமாவும் இருக்கும் விரும்பக்கூடியவனாகவும் இருப்பான், அதுதான் பீமகாந்தைஹின்னு பேர். ச நிருபகுணைஹி ராஜகுணைஹி, நிருபகானாலும் ராஜானாலும் ஒரே பொருளைத்தான் குறிக்கும். சஹ ராஜா திலீபஹா உபஜீவினாம் ஆஸ்ரிதானாம், தன்னை ஆசிரித்திருக்கக்கூடிய அளவுக்கு உபஜீவினாம் பேர். யாதோரத்னைஹி ஜலஜந்துபிஹி அர்த்தம். ஜலஜந்துபிஹி மன்யாதிபிஹி, ஜலஜந்துபிஹி மட்டும் இல்ல, ஜலத்துல வாழக்கூடிய ஜீவராசிகள் மட்டும் இல்ல, மன்யாதிஹி மணி, நிறைய மணிகள் இருக்கிற ரத்னம் பவழம் எவ்வளவு மணிகள் இருக்குல்ல, அத மன்யாதிபிஹி ச அர்ணவஹ, அர்ணவஹ நாம சாகரஹ சமுத்திரஹ இத்யர்த்தஹ. இவ யதா அதிருஷ்யஹ அனபிபவனீயஹ ச அபி ச அபிகம்ய ஆஸ்ரயணீயஹ ச அபி ச பபூவ ஆசீத், அந்த திலீபன் இருந்தான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய பிரதிபதார்த்தம். பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரே நிமிஷம். பாருங்க. பாவார்த்தா யதா சாகரஹ ஜலஜந்தூனாம் காரணேன அனபிபவனீயஹ ரத்னானாம் காரணேன ஆஸ்ரயணீயஹ. இது யதான எப்படி? சாகரஹ சமுத்திரம் ஜலஜந்தூனாம் காரணேன, அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய ஜந்துக்கள் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அனபிபவனீயா, அது வெறுக்கத்தக்கதாக இருந்தது, பயப்பட அச்சமுறுத்துவதாக இருந்தது. ரத்னானாம் காரணேன, ரத்னங்கள் விலை உயர்ந்த ரத்னங்களா இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால ஆஸ்ரயணீயா, அதை அண்டக்கூடியதாக ச பவதி. ததா ததா ஏவ அதை போலவே ராஜா திலீபஹா ஸ்வகீயைஹி பயங்கர குணைஹி பிரஜானாம் அனபிபவனீயா மனோ, அதாவது தன்னிடம் அண்டி வர பார்த்தா பயமா தான் இருக்கும் அவனை பார்த்தாக்கா, ஆனா அதே நேரத்துல அனபிபவனீயா, ஆனா மனோகர குரணைஹி அப்படின்னாக்கா, அதாவது அவங்கிட்ட விருப்பம் இருக்கும்,
அவன் கிட்ட போகணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு. அவளுக்கு ஆசிரியனீயாச்ச அப்படியாக இந்த ராஜா இருந்துட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகத்தின் மூலமா மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். என்ன ஸ்லோகம்? பீமகாந்தைஹி நிருபகுணைஹி சபபூவோ உபஜீவினாம் அதிருஷ்யாபிகம்யஸ்ச யாதோரத்னை ரிவார்ணவ அப்படிங்கிறது ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கத்தினுடைய 16வது ஸ்லோகமாக இருந்துருக்கு. இன்றைய தினம் 2 ஸ்லோகத்தை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்குறேன். யாராவது இன்னைக்கு 2 பேர் படிக்காதவா படிக்கணும், படிச்சவாளே படிக்க கூடாது, படிக்காதவா 2 பேர் படிங்க. स्वामी ना படிக்கவா? ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா மேடம் படிக்கும். சம்பிரதி திலீபம் ராஜான் வர்ணயதி ஆகார சத்ருஷ பிரஜ்ஞயா சத்ருஷாகமக ஆகமைஹி சத்ருஷாரம்பக ஆரம்ப சத்ருஷோதயக பதச்சேதக ஆகார சத்ருஷா பிரஜ்ஞயா சத்ருஷாகமக ஆகமைஹி சத்ருஷாரம்பக ஆரம்ப சத்ருஷோதயக அன்வயக திலீபக ஆகார சத்ருஷா பிரஜ்ஞயா சத்ருஷாகமக ஆகமைஹி சத்ருஷாரம்பக ஆரம்ப சத்ருஷோதயக ஆசித் பிரதிபதார்த்தக திலீபக ராஜா திலீபக ஆகார சத்ருஷா பிரஜ்ஞய ஆகாரேன சத்ருஷா புத்திமான் பிரஜ்ஞயா புத்யா சத்ருஷாகமக துல்லிய சாஸ்திரி ஆகமைஹி. ஆகமைஹி அடுத்த பேஜுக்கு போயிருக்கோம். சாஸ்திரைஹி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆகமைஹின்னு என்ன அர்த்தம்? சாஸ்திரைஹி. சாஸ்திரைஹி சத்ருஷாரம்பக துல்லிய கர்மவான் ஆரம்ப சத்ருஷோதயக கர்மானுசாரம் பலவான் ஆசித் அவர்த்தத பாவார்த்தக ராஜா திலீபக ஷரீரேன சமானக புத்திமான் ஆசித் புத்யா சமானம் சாஸ்திரம் ஜானாதி ஸ்ம சாஸ்திரானுசாரம் காரியம் கரோதி ஸ்ம காரியானுசாரம் பலம் பிராப்னோதி ஸ்ம. வெரி குட். அடுத்த ஸ்லோகம். படிங்க. படிக்க போற அடுத்தது. நான் ட்ரை பண்ணட்டுமா? நமஸ்காரம் சுவாமி, நான் படிக்கட்டுமா? வைதேகி படிங்க. படிக்கிறேன் சுவாமி. சம்பிரதி திலீபம் ராஜானாம் வர்ணயதி பீமகாந்தைஹி நிருபகுணைஹி ச பபூவோபஜீவினாம் அதிருஷ்யாபிகம்யஸ்ச யாதோ. ஒரே விஷயம் இருங்கோ. வள்ளின்றது யார் பாருங்க. மியூட் ஏன் எடுத்துட்டு இருக்கா? ஒருத்தர் படிக்கிறவா மட்டும் தான் அன்மியூட் பண்ண, மத்தவெல்லாம் மியூட்ல தான் இருக்கணும். அதை நீங்க தான் பாத்துக்கணும். படிங்க நீங்க. அதிருஷ்யாபிகம்யஸ்ச யாதோ ரத்னை ரிவார்ணவக பதச்சேதக பீமகாந்தைஹி நிருபகுணைஹி சக பபூவ உபஜீவினாம் அதிருஷ்யக ச
अभिगम्यः च यादो रत्नैः इव अर्णवः अन्वयः भीमकान्तैः नृपगुणैः स उपजीविनां यादो रत्नैः अर्णवः इव अदृश्यः च अभिगम्यः च बभूव. அடுத்தது வந்து பிரதிபதார்த்தः भीमकान्तैः भयङ्करैः मनोहरैः च नृपगुणैः राजगुणैः सह राजा दिलीपः उपजीविनाम् आश्रितानां यादोरत्नैः जलजन्तुभिः मन्यादिभिः च अर्णवः. மாலதி மேடம் மியூட் போடுங்க. எதுக்கு மியூட் எடுத்தேன் நீங்க? நீங்க பின்னாடி பேசுறதுலாம் கேக்குறது. மியூட் ஏன் எடுக்கிற ரிலீஸ் பண்றேன். மாலதி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற மியூட் போடுங்க ப்ளீஸ். நீங்க படிங்க. अर्णवः सागरः इव यथा अदृश्यः अनभिभवनीयः च अपि च अभिगम्यः आश्रयणीयः च आश्रयणीयः क्षम्यताम् आश्रयणीयः च अपि च पूर्व आसीत्. धन्यवादः स्वामी. முடியல பாவார்த்தா இருக்கு. சரி சரி स्वामी. பாவார்த்தா படிச்சேன்னா சரி स्वामी சரி. பாவார்த்தா படி. கண்டினியூ பண்ணு. भावार्थः यथा सागरः जलजन्तूनां कारणेन अनभिभवनीयः रत्नानां कारणेन आश्रयणीयः च भवति तथा एव राजा दिलीपः स्वकीयैः भयङ्करगुणैः प्रजानाम् अनभिभवनीयः मनोहरगुणैः आश्रयणीयः च भवति. आश्रयणीयः च भवति. आश्रयणीयः च भवति. आश्रयणीयः च भवति. क्षम्यतां. धन्यवादः स्वामी. இதுக்கு ஒலிம்பியாட் இதை அமுச்சு வச்சிருந்தேன். அது நிறைய பேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இன்னும் 3ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு அவகாசம் இருக்கு. அழகா பண்ணலாம் இல்லையா? அப்பதான் நம்மளுடைய சம்ஸ்கிருத ஞானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். அழகா உங்களுக்கு அதை சம்ஸ்கிருதத்திலையும் கொடுப்பா, அதுக்கு சப்போர்ட்டிவா உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் கேட்பா. சாமானிய சம்ஸ்கிருதம் தான் இருக்கும். அதனால அந்த ஒலிம்பியாட் அப்படிங்கிற இதை வந்து உங்களுக்கு அமுச்சு வச்சிருக்கேன். அது பிரகாரம் இன்னும் யாரெல்லாம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவ பண்ணலாம். 3rd வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் இருக்கு. எக்ஸாம் வந்து அது மாதிரி ஆகஸ்ட் 22 கொடுத்துருக்கா. அது டென்டேட்டிவா தான் கொடுத்துருக்கா. அதே டேட்ல எக்ஸாம் இருக்காது. மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த எக்ஸாமினேஷனோட டேட் சேஞ்ச் ஆச்சுன்னா அவ உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவா. 22 அப்படிங்கிறது டென்டேட்டிவா தான் கொடுத்துருக்கா. அதே டேட்ல எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மாத்தினா வேற என்ன டேட் அப்படிங்கிறத அவ அனௌன்ஸ் பண்ணுவா. அனௌன்ஸ் பண்ணா உங்களுக்கு நான் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். அதனால யாருன்னா அப்ளை பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு அவகாசம் இருக்கு. அந்த இதை வந்து அப்ளை பண்ணணும். தன்யவாதா. அவகாசம் ஆயிடுது. எதனா சம்சயம் இருந்தா கேளுங்க, சொல்றேன். இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். தாசன். धन्यवादः स्वामी. धन्यवादः स्वामी. धन्यवादः स्वामी. सिलेबस स्वामी புரியல. சொல்லுங்க. ஒலிம்பியாடுக்கு சிலபஸ் ஏதோ இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. போட்டிருந்தா அதுல அந்த நான் உங்க கொடுத்த அந்த வெப்சைட்லயே கொடுத்திருக்காளே. ஆனா அது டவுன்லோட் பண்ண முடியல சுவாமி. அது என்ன சிலபஸ் என்னன்னு தெரியல. அதுதான் அது கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காமா. கிளியரா எந்தெந்த ஸ்டேஜுக்கு என்னென்ன சிலபஸ் நமக்கு உண்டானதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து பொறுமையா பாருங்க. நான் ஹெல்ப் பண்றேன். கவலைப்படாதீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. ஓகே ஓகே சுவாமி. பொறுமையா பாருங்க. பொறுமையா பார்த்தா நமக்கு அது ஈஸியா இருக்கும். பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. धन्यवाद स्वामी. धन्यवाद. धन्यवाद स्वामी. धन्यवाद स्वामी. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா வந்து பாட்டி?